Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா draw the graph of y equal to x minus 1 into x plus 3 ன்னு கொடுத்துருக்காங்க and hence solve x square minus x minus 6 is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம கிராஃப் வரையணும் y equal to x minus 1 into x plus 3. ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்மில் இல்லை ax square plus bx plus cங்கிற ஃபார்மில் இருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் x into x into 3. ஸோ x into x பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் வரும், x into plus 3 வந்து plus 3x. அடுத்து minus 1 into x minus 1 into 3. minus 1 into x minus x minus 1 into 3 minus 3. ஸோ x ஸ்கொயர் இது ரெண்டும் லைக் டேர்மா 3x minus x வந்து 2x minus 3. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம வந்து கிராஃப் வரையணும், அது கூட இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கிராஃப் வரைகிறதுக்கு எக்ஸோட வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். -3 -2 -1 0 1 2 3. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸை இங்கே அப்படியே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து 2x, அடுத்து -3. இது மூணுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு y கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். -3 into 3 9, -2 into 2 4, -1 into -1 1, 0 into 0 0, 1 into 1 1, 2 into 2 4, 3 into 3 9. இப்போ 2 into this 2 into -3 -6, 2 into -2 -4, 2 into -1 -2, 2 into 0 0, 2 into 1 2, 2 into 2 4, 2 into 3 6. சரிங்களா? இப்போ இந்த -3ங்கிறதுனால அங்கே வேரியபிள் எதுவும் இல்லை, ஒன்லி கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நம்ம த்ரூ அவுட் த டேபிள் அதை போட்டுக்கிறோம். இப்போ இதை மூணுத்தையும் சால்வ் பண்ணால் இது கிடச்சிரும். -6 -3 வந்து -9. ஸோ 9 -9 0 ஆயிடுச்சு. அதாவது சேம் சைனாக இருக்கிறது பேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். 4 -4 இது ரெண்டும் 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த -3 அப்படி போட்டுக்கலாம். அடுத்து -2 -3 வந்து -5, -5 + 1 வந்து -4. இப்போ இங்கே ரெண்டுமே 0 இருக்கிறதுனால இந்த -3 மட்டும் அப்படியே போட்டுக்கலாம். 1 + 2 3, 3 - 3 0, 4 + 4 8, 8 - 3 5. அடுத்து 9 + 6 வந்து 15, 15 - 3 12. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதுகிறோம். -3, 0, -2, -3, -1, -4, 0, -3, 1, 0, அடுத்து 2, 5, அடுத்து 3, 12. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம் கிராஃப் ஷீட்டில். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து -3, 0, -3, 0. அடுத்து வந்து -2, -3, -2, -3. அடுத்து -1, -4. அடுத்து வந்து 0, -3, 0, -3 இங்கே. அடுத்து 1, 0. அடுத்து 2, 5. அடுத்து வந்து 3, 12. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கிராஃப் வந்து இது ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம் அப்படியே. ஸோ கிராஃப் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதை வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஃபில் தான் வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். y = x ஸ்கொயர் + 2x - 3 அப்படின்னு. இப்போ கிராஃப் வரைஞ்சாச்சு. ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து y = x ஸ்கொயர் + 2x - 3ஐயும் பேரபிளாக வரைகிறோம்னா அந்த ஈக்குவேஷனை தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அடுத்து வந்து 0 = x ஸ்கொயர் - x - 6. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறோம், ஆப்போசிட் சைன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைன், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 2 + 1 வந்து 3x, -3 + 6 வந்து +3. ஸோ y = 3x. ஓகே. இப்போ இதுக்கு மறுபடியும் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுக்கு வந்து -2 -1 0 1 2 கொடுக்குறேன். இப்போ இங்கே இருக்கிறது டேபிளில் போடணும். 3x 1 3 1 இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு y கிடச்சிரும். ஸோ 3xனால் 3ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × -2 -6, 3 × -1 -3, 3 × 0 0,
3 1s are 3, 3 2s are 6. இப்போ இங்கே இருக்க 3 வந்து எல்லாத்துக்கும் போடணும். இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் இது கிடச்சிரும். -6 + 3 வந்து -3. -3 + 3 0. 0 + 3 3. 3 + 3 6. 6 + 3 9. இப்போ plotting points எழுதுங்க. -2, -3, -1, 0, 0, 3, 1, 6, 2, 9. இப்போ எல்லாத்தையும் நம்ம plot பண்ணலாம். -2, -3. -2, -3 ஆல்ரெடி plottingல தான் இருக்குது, அதை விட்டுருங்க. -1, 0. -1, 0 இங்கே வரும். -1, 0 முன்னாடி பிளாக் பண்ணது -2. இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட தான் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து 0, 3. 0, 3. அடுத்து 1, 6. அடுத்து 2, 9. ஓகே, சரி. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள். ஸோ இது ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கம் வந்து இங்கே மீட் ஆகுது. எங்கே மீட் ஆகுது பாருங்கள், -2ல் மீட் ஆகுது. ஸோ -2, இங்கே வந்து கிராஃப் வந்து மீட் ஆகலை. அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்கேலை வச்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எங்கே போகுதுன்னு பாருங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைன் தானே. இல்லைனா அடுத்த பாயிண்ட் கொடுக்கணும், 3ங்கிற பாயிண்ட் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இது வந்து லைன் எங்கே மீட் ஆகுதுன்னா 3ல் மீட் ஆகுது. ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா -2, 3. இங்கே ஒன்று மீட் ஆகுது, அங்கே ஒன்று மீட் ஆகுது. ஓகே, ஸோ சொல்யூஷன் இஸ் -2, 3ன்னு எழுதிட வேண்டியதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான். ஸோ என்னடா கிராஃப் கீழே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது, மேலே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒன்று தான். பேரபிளால் எங்கே மீட் ஆகுதோ அதை வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும், லைன் போட வேண்டியதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் தான். இது ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ அந்த சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடணும். இந்த மைனஸ் சைன்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கல. அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேரபிளாக வரையணும். ஸோ பேரபிளாக வரைகிற ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ணையில் ஃபஸ்ட்டு போடணும், அது மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.